இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்க போகுது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025ல் 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மே 15 ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகரக்கூடிய குரு என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். 10ஆம் வீட்டிற்கு குரு வரார். தொழில் குரு அப்படின்னு சொல்லுவோம். பெயர்லேயே இருக்கு இல்லையா? உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அல்லது தொழிலால் மேன்மை, வியாபாரத்தில் வெற்றி, வியாபாரத்தால் வருவாய், இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய இடத்திற்கு குரு நகர்கிறார். அப்போ உத்தியோகஸ்தர்களை பொறுத்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ், தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஸ்டேட்டஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஒரு வருவாய் தடை இருந்துச்சோ அல்லது பணம் சேர்க்க முடியல, வீட்டில் சேமிக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சோ, அது எல்லாமே அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. நிச்சயம் ஏதேனும் ஒரு ரூபத்தில், முக்கியமாக அந்நிய பாஷை பேசுபவர்களால் அல்லது ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் சனி உங்களுக்கு கண்டக சனியாக அமர்றார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா இதில் குருவை பற்றி மட்டும் பேச முடியாது இல்லையா? சனியுமே மார்ச் மாதமே பயிற்சி ஆகிறார், மார்ச் இறுதியில். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகரக்கூடிய அந்த சனி உங்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதிகமான கேர் கொடுக்க வேண்டியதாக சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதை தான் இன்டைரக்டாக சனி உணர்த்துறார். இன்னொரு பக்கம் ஃபேமிலி சைட்லேயுமே உங்களுக்கு ஒரு பக்கம் அவங்க கூட நேரம் ஸ்பெண்டே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு நீங்கள் கேர் கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கும். இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு டக் ஆஃப் வார், எவ்வளோ பெரிய சிரமம். 2 பக்கமே அந்த கயிறு பிடிச்சி இழுக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு உழைத்தால் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்களை தரக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நீங்கள் உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக தெரியும் நம்ம இங்கே இருந்தால் நமக்கு நல்ல வருமானம் வரும்னு. இன்னொரு பக்கம் ஃபேமிலி சைடு நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் இந்த காலகட்டத்தில். முக்கியமாக நீங்கள் ஆலய வழிபாடை பொறுத்த வரைக்கும் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்று வரலாம். அதுலேயும் சக்தி மிக்க ஆலயங்கள், அஹோபிலம் மாதிரியான பிளேசஸ் கூட நீங்கள் போகலாம், ஷோலிங்கர் போகலாம். இது மாதிரியான பிளேசஸ் நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஆற்றலை நீங்கள் உணர்வீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு சனியின் பாதிப்புகளில் இருந்து உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும். லாபங்களையும் அதிக அளவுக்கு உங்கள் கைக்கு கொண்டு சேர்க்கும். ஏன்னா பண வருவாய் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறேன், இன்றைய காலகட்டத்தில் முதல் மனநிறைவு அப்படிங்கிறது பணத்தின் மூலமாக தான் கிடைக்குது. அதான் வைட்டமின் எம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மிக சரியான வார்த்தை. அது இல்லைன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தலை தூக்கி ஆடும். வைட்டமின் எம் இருந்துச்சுன்னா நோய்வாயே இருந்தால் கூட அதை உங்களை சரி பண்ணிக்க முடியும் அந்த பணத்தினால்.
ஸோ அதனால அதை நோக்கி உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் இந்த ஆண்டு வைத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கியே தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன். அந்த ஆலய வழிபாடையும் செய்துட்டு வாங்க. ஒரு மன நிறைவையும் பெறுவீர்கள். குடும்பத்தையும் பேலன்ஸ்டாக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பெயர்ச்சி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க. ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பெயர்ச்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி வந்து அது அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது வந்து இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோட அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களை என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பெயர்ச்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ, அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச புகைப்படங்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேறு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.